நம் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு விழாவும் நம் அன்னை மாதாவின் வணக்க மாதமும். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் இம்மண்ணுலகில் தங்கியிருந்து விண்ணேற்றமடைந்த இந்த நாளினை ஆண்டவரின் விண்ணேற்பு விழாவாக கொண்டாடி நாம் மகிழ்கின்றோம். மே மாதத்திலே 2 நிகழ்வுகள் உண்டு. ஒன்று நம் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றம், மற்றொன்று நம் அன்னையின் வணக்க மாதம். ஆம், மே மாதம் நம் அன்னையின் வணக்க மாதம். அன்பினால் உலகை வென்றவர் நம் ஆண்டவர் இயேசு. அவர் வெற்றி வீரனாக உயிர்த்தெழுந்து வீராதி வீரனாக விண்ணகம் செல்கின்றார் நம் தந்தையிடம். நம் ஆண்டவர் இயேசுவிடம் நாம் அன்பாக இருப்போம். அன்பைத்தான் நம் ஆண்டவர் இயேசு அதிகமாக விரும்புகிறார். ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம். நாமும் ஆண்டவரிடம் அன்பை பெறுவோம். விண்ணேற்றமடைந்த நம் ஆண்டவரிடம் நம் விண்ணப்பம் நிறைவேற்றிட வேண்டிடுவோம். நம் விண்ணப்பத்தை நம் ஆண்டவர் இயேசு நிச்சயம் நிறைவேற்றுவார். அன்புக்குரியவர்களே, மே மாதம் நம் அன்னையின் வணக்க மாதம். அன்னையிடம் வேண்டிடுவோம். நமக்காக நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம் அன்னை பரிந்துரை செய்வார்கள். அன்னையின் பரிந்துரையை நம் ஆண்டவர் இயேசு நிச்சயம் கேட்பார். மே மாதத்திலே நம் அன்னைக்கு பூமாலை சாற்றுவோம், பாமாலை பாடுவோம். அன்னையின் ஆலயங்களை நாடிச் செல்வோம். அன்னையின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மனமகிழ்வோடு இம்மண்ணில் வாழ்ந்திடுவோம். மாதா தொலைக்காட்சி பாருங்கள், மன மகிழ்வுடனே வாழுங்கள். மாதா தொலைக்காட்சி இல்லத்துக்கே இறையாட்சி. மாதா தொலைக்காட்சி மனதுக்குள்ளே ஓர் எழுச்சி. விளம்பரம் இல்லா தொலைக்காட்சி, விரும்பி பார்க்கும் தொலைக்காட்சி. விரும்பும் நிகழ்ச்சிகள் தரும் தொலைக்காட்சி, விண்ணக அரசியின் தொலைக்காட்சி. கடவுள் வணக்கம் இங்கு உண்டு, கருணை தேவனின் அருளும் இங்கு உண்டு. கவலைகள் கடந்திட வழியும் இங்கு உண்டு, காலமும் அன்னையின் துணையும் நமக்கு உண்டு. ஆலய தரிசனம் கண்டிடுவோம், ஆலயம் பலகண்டு மகிழ்ந்திடுவோம். ஆன்மீக வாழ்வில் நிலைத்திடுவோம், ஆண்டவரின் அன்பை பெற்றிடுவோம். நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்போம், நலமுடன் வாழ வேண்டிடுவோம். நலமா நலமா நல்கிடுவோம், நலமுடன் இம்மண்ணில் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.